நம்முடைய இயக்கத்தை யார் வீழ்த்த நினைத்தாலும் உங்க திட்டம் தமிழ்நாட்டில் இங்க பலிக்காது அப்படின்னு உணர்த்துகிற இடம்தான் இந்த வள்ளுவர் கோட்டம். இது வெறும் வள்ளுவர் கோட்டம் மட்டும் இல்ல, கழகத்துடைய வெற்றி கோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை கலைஞர் கட்டினாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சென்ற அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 10 வருடங்கள் எந்த பராமரிப்பும் இல்லாம, பொதுமக்கள் அனுமதி இல்லாம, சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா 2021 நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்ச பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி இந்த வள்ளுவர் கோட்டத்தை ரெனோவேட் பண்ணார், புதுப்பிச்சார். இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் கட்டிய வள்ளுவர் கோட்டத்தை நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் அவர்கள் புதுப்பிச்சு நவீனமயமாக்கி வச்சிருக்கிறார். இப்போ அதே மாதிரி 75 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன் கனெக்ட் ஆகிற மாதிரி நவீனமயப்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்முடைய கழகத்தை தொடர்பு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கு கழகத்தை எடுத்து சென்றிருக்கிறார்.